இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை பற்றி உங்களோடு சிந்திக்க நான் அழைக்கின்றேன். திருச்சபையின் விசுவாச கோட்பாடுக்கு அல்ல, மாறாக கிபி 4ஆம் நூற்றாண்டில் புனித எப்ரேம் என்பவர் முதலில் அரசி என்ற ஒரு பெயரை அன்னை மரியாவுக்கு சூட்டினார். மற்றும் பல்வேறு திருத்தந்தையர்களும் அவருடைய பாதுகாவலியாக இருக்கின்ற அனைத்து மக்களும் அவரை இப்பெயரை கொண்டு விசுவாசித்து வந்தார்கள். 11ஆம் 13ஆம் நூற்றாண்டில் அரசி என்ற பெயரில் பல்வேறு பாடல்களும் நூல்களும் இயற்றப்பெற்றன. 12ஆம் நூற்றாண்டில் பயஸ் அவர்கள் அன்னையை அரசி என அறிவித்தார். அந்நாள் முதல் அனைத்து மக்களும் அன்னை மரியாவை விண்ணக அரசி என்று பல்வேறு ஜெபங்களை சொல்லி துதித்து வந்தார்கள். டு த குயின் ஆஃப் ஹெவன் என்ற ஒரு நூல்களிலே இது மிக சிறப்பாக அவர் எழுதப்பட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. குறிப்பாக அவர் ஆண்டவரின் தாய் என்றும் புதிய ஏவாளாக ஆண்டவரோடு பயணித்தார் என்றும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் பணியில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் என்பதையும் இவருடைய அரசி என்ற பெயரிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் விண்ணக அரசி என்ற அந்த மகிமையை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். பல்வேறு மக்கள் இவரை புகழவும் இவரிடம் சென்று ஜெபிக்கவும் இவர் வழியாக பல்வேறு புதுமைகளை காணவும் அவர்கள் ஆலயத்தில் சென்று ஜெபித்து வந்தார்கள். அன்னையினுடைய அருளையும் ஆசிரியும் நாம் பெற்று செல்ல அவருடைய மகிமையோடு இந்த விண்ணக அரசி என்பதை ஏற்று நம் வாழ்வில் வாழ முயற்சிப்போம். இரண்டாவதாக, அன்னை மரியா விண்ணகத்தில் அடைந்த மகிமையை பற்றி உங்களோடு நான் சிந்திக்க அழைக்கின்றேன். அன்னை மரியா பல்வேறு நற்பண்புகளை பெற்று பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தின்படி வாழ நமக்கு வழிவகுத்தார். பின்பு இயேசுனுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்து அந்த மீட்பு பணியில் அவரோடு பயணித்தார். அவர் இந்த உலகத்தில் 70 ஆண்டுகள் வாழ்ந்து அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதங்களையும் ஜெபங்களையும் நமக்காக பரிந்து பேசினார் என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது மூவரும் கடவுள் அவருக்கு தனித்தன்மையை கொடுத்து அங்கு இருக்கின்ற புனிதர்கள், வானதூதர்கள் மற்றும் அனைத்து திருத்தூதர்களும் அவருக்காக பரிந்து பேசி அவருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னையை முதன்மையாக வைத்து அவரை நாம் வணங்கி தொழுகும் பொழுது அவருடைய புகழ்ச்சியும் ஆசீர்வாதங்களும் மகிழ்ச்சியும் எந்நாளும் நம் குடும்பத்தில் இருக்கும் என்பது நம்முடைய மறக்க முடியாத உண்மையாகும். மூன்றாவது, அன்னை மரியாவுக்கு விண்ணகத்தில் கொடுக்கப்பட்ட வல்லமை. அன்னை மரியா பல்வேறு நற்குணங்களை பெற்று பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்று அனைவருக்கும் தாயாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் அவர் விளங்கினார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவங்களில் செல்லாமல் பாவ நாட்டங்களில் நாம் முதன்மை காட்டாமல் நம்மை அவற்றிலிருந்து நல்வழிக்கும் ஆண்டுடைய சித்தத்திற்கும் அவர் பெரிதும் பங்களித்து வருகின்றார். யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்றார்களோ அவர்கள் விண்ணக வீட்டில் அடைக்கலம் புகழ அவர் நமக்காக பரிந்து பேசும் ஒரு அன்னையாக நமக்கு திகழ்கின்றார். இவ்வுலகத்திலும் சரி விண்ணகத்திலும் சரி அவர் எந்நாளும் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பது யாராலும் மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆகவே நாம் அன்னையின் மீது பல்வேறு நம்பிக்கைகளை வைத்து நாம் இவ்வுலகில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழவும் விண்ணகத்தில் நிலையான வாழ்க்கையை வாழவும் அவரை முன்வைத்து நாம் பரிந்து பேசும்படியாக இந்த மாதத்தில் அவரோடு இணைந்து ஜெபிப்போம். ஆமேன். ஜெபம். விண்ணக மன்னக அரசியான எங்கள் தாயே, எங்கள் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்த அன்னையே, நீர் இன்று விண்ணகத்தில் அரசியாக முடிசூடப்பட்டு மகிழ்ச்சியில் திளைக்குகின்றாய். நீர் அரசியாக அங்கு சிம்மாசனத்தில் வீற்றிருந்தாலும் இவ்வுலகில் பல்வேறு துன்பங்களில் உழலும் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களை நோக்கி கரம் நீட்டும் எங்கள் அடைக்கலமும் பாதுகாவலியுமான அன்னையாக இருப்பீராக. இரக்கத்தின் மாதாவே, உம்முடைய தூய்மையான இதயத்தை எங்களுக்கு அருளும். அந்த பரிசுத்தமான இதயமானது யாருமற்ற மக்களாக நிர்பாக்கிய நிலையில் வாழும் எங்களுக்கு உதவும் ஆதரவும் தஞ்சமுமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பாவமாகிய வெள்ளத்தில் நாங்கள் அழிந்து விடாதபடி தற்காக்கும் பேழையாக திரு இருதயம் எங்களுக்காக இருப்பதாக.
அத்தகைய தருணத்தில் நாங்கள் உமது இதயமாகிய பேழைக்குள் ஊடோடி வந்து தஞ்சம் புகுந்து பாதுகாக்க வேண்டுமென நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் வாழும் வரை எங்கள் வாழ்வில் அனைத்து புயல்களிலும் எங்களை காப்பாற்றி மோட்சக்கரை சேர்க்கும்படியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். தூய்மை நிறை மரியன்னையே, எங்களை தூயவராக வாழ செய்து விண்ணகத்தின் பாதையில் நடத்தியருளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். ஆலயத்தில் விவிலியம், பாடல் நூல்கள், நவநாள் புத்தகங்கள் இல்லாதிருந்தால் அவற்றில் சிலவற்றையாவது வாங்கி ஆலயத்திற்கு வழங்குதல். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. 1228ஆம் ஆண்டு பங்குத்தந்தையானவர் அவருடைய பங்கிலே திருப்பலியை ஆற்றி கொண்டிருக்கும் பொழுது பிற சபை மக்கள் அங்கே வந்து அவரை கண்டித்து துன்புறுத்தி அவருடைய நாக்கை இழுத்து அறுத்ததாக நம்முடைய காட்சி நமக்கு தோன்றுகிறது. ஆகவே இதன் வழியாக அவர் எவ்வாறு இறை சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவரையே அவர் துன்ப நிலைக்கு ஆழ்த்தி கொண்டார் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த நிலையிலிருந்து அவர் அருகில் இருந்த ஒரு சபை மடத்திற்கு சென்று அங்கே வாழ்ந்து வருகின்றார். பல்வேறு கஷ்டங்களுக்கு பிறகு மூவொரு காட்சி என்ற திருப்பலியை அவர் நிறைவேற்ற ஆசிக்கின்றார். அன்று அன்னை மரியாவின் வழியாக இவை என்னில் நிறைவேறட்டும் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு விண்ணக அரசியாக திகழ்கின்ற அன்னை மரியாவிடம் அவர் வேண்டுகின்றார். அப்பொழுது அன்னை மரியா அவருக்கு காட்சி தந்து, உமது விசுவாசமும் உமது அளவில்லாத நம்பிக்கையும் இன்று நிறைவேறுவதாக அவருக்கு காட்சியளித்து அந்த புதுமையை அவள் செய்கின்றார். அன்று இவ்வளவு நாட்கள் பேசாமல் இருந்த அவர் புதிதாக அவர் அந்த நாக்கினை பெற்று அன்னையை போற்றி புகழவும் திருப்பலியை மிக சிறப்பாக மக்களுக்கு ஆற்றவும் ஒரு புதுமை நடந்ததாக நமது வரலாறு சொல்லுகின்றது. ஆம், இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் மீது நம்பிக்கை வையுங்கள், பல புதுமைகளை காண்பீர்கள் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தை நம்முடைய தொன்போஸ்கோ நமக்கு சொல்லியிருக்கின்றார். அந்த தாரக மந்திரத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது, அன்னைக்கு தேவையான முக்கியத்துவத்தை தரும் பொழுது நாமும் நம் வாழ்க்கையில் புதுமைகளை பெறுகின்றோம். நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு அகன்று நாம் புதிய மனிதர்களாக விசுவாசத்தில் ஆழ்ந்து இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவர்களாக நம்மளால் திகழ முடியும் என்பது அன்னை நமக்காக இருக்கின்றார் ஒரு நம்பிக்கையை நமக்கு வலுவுபடுத்துகின்றது. ஆகவே அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டாள் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவருடைய புதுமையும் ஆசிரியம் நாம் வாழ்வில் பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.